பைத்தான் கத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு எவனாச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னான்னா ஓரமா போய் உட்காரான்னு சொல்லுவீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரீடபிலிட்டியா தான் இருக்கும் பைத்தான். நவ் நீங்க கோடிங்கே இது வரைக்கும் தொட்டதில்லை அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த பைத்தான் கோர்ஸ்ல எல்லா கான்செப்ட்ஸையும் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கோடிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நவ் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ கைஸ். இப்போ நீங்கள் அடிக்க போகிற உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு உங்கள் கம்ப்யூட்டரை செட்டப் பண்ணலாம் வாங்க. இப்போ பைத்தான் எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நவ் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ இந்த டவுன்லோடோட ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நவ் இந்த விண்டோ வந்துடும். இதில் முக்கியமாக இந்த add python.exe to path அப்படின்றத மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நவ் இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நவ் இது கரெக்டாக உங்களுக்கு ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. சர்ச்சில் ஓப்பன். நவ் இதில் ஜஸ்ட் py அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ python.13.3 நான் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் இது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த வெர்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் py அப்படின்னு என்டர் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கம்ப்யூட்டரில். ஓகே, நவ் இப்போ இந்த பைத்தான் கோடை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எடிட்டர் நமக்கு தேவைப்படும். ஐடின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே பாப்புலரான VS கோட் அதே நம்ம எடுத்துக்குவோம். ஜஸ்ட் குரோமில் VS கோட் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. நவ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆயிடுச்சு. நவ் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நவ் சேம் செட்டப் தான். ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் கொடுங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க அண்ட் இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆனோடனையும் உங்களுக்கு VS கோட் வந்து வெல்கம் விண்டோ அப்படி தான் இருக்கும். நவ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து தேவை, எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ அதுக்கு இந்த ஐகான் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்ற ஐகானு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, இதில் பைத்தான் டீபக்கர், பைத்தான் அண்ட் பைலான்ஸ் இந்த 3மே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. இது 3மே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் இதை இப்படி கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், அதனால எனக்கு இப்படி காமிக்குது. இதே மாதிரி 3யுமே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ட்டு வந்து கொடுங்க. நான் வந்து பைத்தான் ஒரு ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்துடும். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு பைத்தான் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ ஃபைல் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ hello.py அப்படின்னு வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. .py அப்படின்றது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். .py அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பைத்தான் ஃபைல்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோலாம் நம்ம .mp4ன்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, ஆடியோவை .mp3 அப்படின்னு வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்போம். ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து பைத்தான் ஃபைலுக்கு .py அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இப்போ டைப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், ரன் கோட். ரன் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்புட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்கை பண்ணி முடிச்சிங்க அப்படின்ட்டு. இவ்வளோதாங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத இன்டெப்த்தாக பார்க்கலாம்.